இப்போ சாஸ்திரம் நம்மளுக்கு ஒரு புதிய அறிவை கொடுத்துருக்கு. உண்மையான நான் பார்த்தீங்கன்னா இந்த 3 சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டவன், பிறகு இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருப்பவன். சாட்சியாக இருந்து பார்த்தால் வேடிக்கை, அதற்குள் இருந்தால் துயரம். சுவாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. நம்ம பஸ்ல போகும்போது யூஸ்வலா எல்லாருமே விண்டோ சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். காரணம் வேடிக்கை பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விருப்பத்தை வளர்த்தி கொண்டு 24 மணி நேரமும் நான் வேடிக்கை பார்க்கிறவன்ற அந்த மனநிலை விட்டால் அதுதான் மோட்சம். மோட்சம் ரொம்ப தூரத்துல கிடையாது. மோட்சம்னா எங்கேயோ போய் எதையோ பிடிக்கணும்ன்றது கிடையாது. நம்முடைய லைஃபையே நம்ம வேடிக்கை பார்க்கறது தான் மோட்சம்னு சுவாமி சொல்றாரு. இந்த அறிவை தான் சாஸ்திரம் நம்மளுக்கு கொடுக்க விரும்புகிறது. சாட்சிக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கம் பார்த்தோம். நான் கர்த்தா போக்தா, நான் செய்பவன் அனுபவிப்பவன் என்கின்ற அபிமானத்தை விடுவதற்காக விட்டுவிட்டு என் செயல் உட்பட எல்லாம் ஈசன் செயல் என்கின்ற மனநிலை வருவதற்காக. இந்த மனநிலை வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையையே, நம்முடைய செயல்களையே நாம் வேடிக்கை பார்க்கலாம்.